காட்டின் நடுவினிலே ஒரு குட்டி குகையினிலே தனிமையிலே வாழ்ந்ததம்மா ஒரு அழகான கரடியம்மா. உம்மைகளுடன் விளையாடும், பூக்களுடன் பேசும், தேன் கூட்டை தேடியே தினமும் காடு சுற்றி வரும். குறைவான தேன் கிடைத்தாலும் மகிழ்ச்சியாய் அதை உண்ணும். ஒரு நாள் கண்டதங்கே உயரமான மரத்திலே பெரியதொரு தேன் கூட்டை ஆசையாய் அது பார்த்ததுவே. எட்டாத உயரத்தில் ஏக்கமாய் அது நின்றது. கண்ணீரால் கவி அமர்ந்து சோகமாய் அது அமர்ந்தது. குறைவான தேன் கிடைத்தாலும் அது அது பார்த்ததுவே. எட்டாத உயரத்தில் ஏக்கமாய் அது நின்றது. கண்ணீரால் கவி அமர்ந்து சோகமாய் அது அமர்ந்தது. குறைவான தேன் கிடைத்தாலும் மகிழ்ச்சியாய் அதை உண்ணும். அருகினிலே கண்டதம்மா மயங்கி கிடக்கும் குரங்கொன்றை அன்போடு தூக்கியது. மருந்திடும் பாசத்தை துறந்து நலம் பெற்றது. கரடியை அது நேசித்தது. நட்பென்ற பந்தத்தை இருவரும் ஆரம்பித்தனர். குறைவான தேன் கிடைத்தாலும் மகிழ்ச்சியாய் அதை உண்ணும். ஒரு நாள் சோகம் கண்ட குரங்கு காரணம் கேட்டதுவே. உயர மரத்தேன் கூட்டை கரடி சொல்லி காட்டியதுவே. உடனே குரங்கு சென்றது மரத்தின் உச்சிக்கு. பெரிய தேக்கூட்டை கொண்டு வந்தது நண்பருக்கு. இருந்து உண்டனர் தேனை மகிழ்ச்சியில் திளைத்தனர். நட்பின் வலிமையா இனிதே வாழ்ந்தனர். நட்பின் வலிமையா இனிதே வாழ்ந்தனர்.